வணக்கம் வேதா சார். ஆரா யோகா மையம் வழங்கும் சர்க்கரைக்கு சவால் திட்டம் குறித்து ஒரு சில கேள்விகள். 90 டேஸ் அப்படின்ற கால அளவு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த 90 நாட்களில் பங்கு பெறுபவர்கள் என்னென்ன கற்றுக்கொள்வார்கள்? வணக்கம் மேகா. என்னென்ன கற்றுக்கொள்வார்கள், அதாவது தன் உடலை பற்றியான நல்ல புரிதலை கற்றுக்கொள்வார்கள். அதுதான் இந்த குழுவோட அடிப்படை நோக்கமே, செயல்பாடும் அதுதான். உடலை பற்றியான புரிதல் இல்லாததுனால தான் இந்த உடலில் ஏற்படக்கூடிய நலக்குறைபாடுகளுக்கும் இந்த சர்க்கரை என்ற சீர்நிலை கேடுக்கும் ஏதோ புறத்தில் தான் தீர்வு இருக்குது, மருத்துவத்தில் தான் தீர்வு இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் தேடிட்டுருக்கிறது உடலை பற்றிய புரிதல் இல்லாததுனால தான். அதை முழுசாக இதில் கற்றுக்குவாங்க. என்ன கற்றுக்குவாங்கன்னு கேட்டிங்க இல்லையா? அதை முழுமையாக கற்றுக்கணும். அதாவது உடலை பற்றியான புரிதல் முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு இந்த பிறவி போதாது. ஓரளவுக்கு அதுவே வாழ்நாள் முழுவதும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சு உடலை பற்றியான புரிதல், அந்த புரிதலை இங்கே உணர்த்துறது தான் இந்த குழுவோட செயல்பாடு. அதே போல் 90 நாள் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த 90 நாள் எதுக்குன்னா, முதல்ல உள்ள 30 நாள் உடலில் உள்ள சர்க்கரை அப்படின்ற சீர்நிலைக்கேடு சரியாயிடும், முழுமையாக சரியாயிடும். அது எத்தனை வருஷம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. அது நான் பல வருஷமாக 15 வருஷமாக மாத்திரை போடுறேன், இன்சுலின் போடுறேன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 30 நாளில் முழுமையாக அது உடலில் உள்ள சர்க்கரை குணமாயிடும். அடுத்து இருக்கிற 60 நாளும் அவங்க மனதில் பதிவு வச்சுருக்காங்க இல்லையா? அதாவது புறத்தில் புனையப்பட்ட புனைவுகள் நிறையா இருக்கு இல்லையா? சர்க்கரைனா குணப்படுத்த முடியாது, கட்டுப்பாட்டில் தான் வைக்க முடியும், இது வந்தால் கிட்னி போயிடும், கண் போயிடும், இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இல்லையா? இதை குணப்படுத்துவதற்கு தான் 60 நாள். ஆமாம், இப்படி தான் இந்த குழு. எத்தனாவது குழு நம்ம இதில்? 78வது குழு. 70 குழுவை தாண்டி நடக்கிற ஒரு குழு. அப்போ இதுவரை நம்ம இந்த குழுவில் இணைஞ்சு பயணித்தவர்கள் அந்த புரிதலோடு தான் இப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பல ஆயிரம் பேர் உலகம் முழுவதும் இருந்து பல ஆயிரம் பேர் எங்கெங்கேயோ இருந்து இணைஞ்சு இந்த வழங்கப்படும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி அதில் இன்றைக்கி வரைக்கும் மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கிறத நமக்கு நன்றி தெரிவிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் 90 நாள். 30 நாட்கள் உடலில் உள்ள சர்க்கரை, 30 நாளே அதிகம், அது முழுமையாக குணப்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இது இங்கே நம்ம ஒன்றும் ஒரு துளி மருந்து மாத்திரைகள் இங்கே எதுவும் நம்ம சொல்ல போகிறதும் இல்லை, கொடுக்க போகிறதும் இல்லை, இங்கே வாங்கி இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறதும் இல்லை. அந்த 60 நாட்கள் என்பது மனதில் உள்ளதே அவங்க முழுமையாக அவங்கள நம்பணும், அவங்க உடலை நம்பணும். அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு ஒரு கோர்வையான வாழ்வியல், உடலியல், உணவியல், மனவியல் வழிகாட்டுதல்களை நம்ம கொடுத்து வழிகாட்டும் போது அவங்க உடலில் ஏற்படுற மாற்றங்களை உணர்ந்து, அது ஒரு காலம் மனதுக்கு அப்படி தேவைப்படுது இல்லையா? அப்போ தான் அந்த நம்பிக்கையே வருது. யாருக்கு? தன்மேல் தான் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்போ தான் அவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கு தான் இந்த 90 நாட்கள். பல வருடங்களாக மருந்து மாத்திரைகள் எடுத்தும் ஏன் சிலருக்கு சர்க்கரை குறைவதில்லை? பல வருடங்களாக மாத்திரை மருந்துகள் எடுத்தால் குணமாகாது, இன்னும் மோசமாக தான் போகும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் குணமாவதில்லைன்னா தீர்வு அது இல்லை. ஒரு தீர்வுனா, ஒரு மருந்துனா குணப்படுத்தணும், மருத்துவம்னா நலப்படுத்தணும். இதுதான் மருந்து, மருத்துவம். இது ரெண்டுமே அது செய்யலைன்னா அது மருந்தும் இல்லை, அது மருத்துவமும் இல்லை. அப்போ அது தீர்வு இல்லை தானே. தீர்வு இல்லாத ஒன்று எப்படி இருக்கும்? இறைவன் படைப்பில் ஆரோக்கியமாக முழுமையாக படைக்கப்பட்ட இந்த உடல் இடையில் ஏற்பட்ட இந்த நலக்குறைபாடு யார்? அது இறைவன் வழங்கினதா? அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது தானே. அப்போ அவங்களே அதை முழுமையாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதோடைய ஆழமான ஒரு நிலைப்பாடு. நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, நம்பிக்கை தான் இங்கே வேறு மாதிரி திணிக்கப்படுது இல்லையா?
அதனால் அந்த நிலைப்பாடு, அந்த உடல் மேல் ஆழ்ந்த ஒரு ஒப்படைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வியே எழாது. அதனால் மருந்து தீர்வு இல்லை. உடல் நான் சீர்கெடுத்ததால் சீர்கெட்டது, நான் சீரமைத்து கொண்டால் அது சீரடையும் என்ற நிலைப்பாடு அவங்களுக்குள்ளே எழணும். அதுதான் தீர்வு. மருந்து தீர்வு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுமே, அனைவருக்கும் தெரியும் தானே. இந்த உரையாடலை கேட்குற அனைவருக்குமே தெரியும் அது தீர்வு இல்லை. தீர்வு இல்லாத ஒன்றை எதுக்கு வருடக்கணக்காக விழுங்கி உடலை சிதைச்சிக்கணும்? இப்படி எந்த உயிரினமாவது பண்ணுமா? இது அவங்களுக்குள்ளே அதை கேட்கணும். இது தீர்வே வரமாட்டேங்குதே, அப்புறம் எதுக்கு இதை நான் சாப்பிட்ணும்? அப்போ அங்கே இருக்கிறது என்ன? அதீதமான பயம். இந்த பயத்தை விதைச்சது யார்? புறத்திலிருந்து விதைக்கப்பட்டது தான் இந்த பயம். அச்சுறுத்தல், பாதுகாப்பு இப்படின்ற பேரில் விதைக்கப்பட்டது. இதை புரிந்து கொண்டு தன் உடலை இன்னும் சரணாகதி அடைந்து வாழ்வியல் ஒழுங்குகளில் பயணித்து உணவு ஒழுங்குகளிலும் பயணிக்கும்போது இது முழுமையாக சீரடைஞ்சிருச்சுன்னு எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க? ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலை நிர்ணயித்தது யார்? மருத்துவ நிறுவனங்கள். அந்த நிர்ணயத்துக்கு ஏன் போகிறோம்? அந்த ஒரு கண்டுபிடிப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி இல்லாதப்போ எல்லோரும் ஆரோக்கியமாக தானே இருந்தாங்க. அதுபோல் இந்த மருந்து தீர்வு இல்லை. சர்க்கரை நோய் என்பதை பலரால் முழுமையாக குணப்படுத்தவே முடிவதில்லை. அதை கட்டுக்குள் மட்டுமே வைத்திருக்க முடியுது. இதற்கான முழுமையான தீர்வு என்பது இல்லையா சார்? சர்க்கரையை நோயாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அது தீர்க்கவே முடியாது. மனதால் கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்க முடியும்னு யார் சொன்னது? புறத்திலிருந்து சொல்லப்பட்டதானே. தேர்ந்த மருத்துவர்களால், மருத்துவ நிறுவனங்களால் புனைக்கப்பட்ட புனைவு தானே இது. எவ்வளோ பேர் மாற்று மருத்துவத்திலையும் சாதாரணமாக இருந்து குணமடைந்தவர்களுடைய தகவல்கள் வெளியில் தெரியறதில்லை. ஏன்னா இங்கே ஊடகங்களும் அதை தான் தெரியப்படுத்துது. யார் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள் தான் நமக்கு வெளியில் தெரியுது. அதுபோல் முழுவதுமாக சீர்படுத்தி கொள்ள முடியும் அவர்கள் நினைத்தால். யார் இந்த குறைபாடை ஏற்படுத்திக்கிட்டவங்க நினைத்தால் அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் போது அவங்க முழுவதுமாக சீர்படுத்திக்கிறாங்க. அப்படி தானே நலமடைந்தோர் இங்கே பல ஆயிரம் பேர் நம்ம பார்க்குறோம். இதை வெளிப்படுத்தணும்னு அவசியமும் இல்லை. எது தேவையோ அது கிடைக்குது. இது இயல்பு. இது யார் குணப்படுத்துகிறா? நம்ம மருத்துவரா? இல்லையே. வழிகாட்டுதல், உடலை பற்றியான புரிதல். சர்க்கரைன்றது என்ன? நோயா? அது நோய் இல்லை. ஒரு செரிமான சீர்நிலையின்மை. செரிமானம் சரியாக இல்லை. செரிமானம்ன்றதே இங்கே எல்லோரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் நல்லா சாப்பிட்றேன், காலையில் எனக்கு மோஷன் போயிடுது. இது செரிமானம் இல்லை. சாப்பிட்ற உணவு உரியப்பட்டு சரியான விகிதத்தில் உடலில் இரத்தத்தில் கலக்கப்படுதா? அந்த கலக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது என்னுடைய மனநிலை. பொதுவாக எல்லாத்தையும் நான் கேட்குற கேள்வி அது தானே. சர்க்கரை என்பது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா அப்படின்றது? மனம் சார்ந்தது தான். அது உடல் வழியாக வெளிப்படுத்துது. உடல் அது மனம் சார்ந்தது. மனம் வழியாகவும் அதை முதல்ல சீர்படுத்தணும். மனம்தான் இங்கே களம். உடலின் ஆரோக்கியத்துக்கு மனம்தான் அந்த மனக்களத்தை சீர்படுத்தி நிதானம், புரிந்து கொள்ளும் தன்மை, பரந்த மனநிலை, இதுக்கெல்லாம் என்ன பயிற்சியாக எடுக்கணும்? ஒன்றும் இல்லையே. எளிமையாக இருக்குது தீர்வுகள். ஆனால் இங்கு புகுத்தப்பட்ட புனைவுகளால் தீர்வுகளை புறத்தில் நோக்கி தேடிக்கிட்டே இருக்கிறதுனால இது குணப்படுத்த முடியாது என்ற ஒரு இதுக்கு எல்லோருமே, அதிக மனிதர்கள் இந்த நிலைக்கு ஆட்படுறாங்க. முன்பெல்லாம் இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் என்பது பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. ஆனால்
இப்பொழுது வீட்டில் ஒரு நபருக்காவது இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது இருக்குது. இது இந்த அளவுக்கு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? இந்த அளவுக்கு அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே அந்த அளவுகோலுக்குள்ளே போய் தங்களை சோதனை பண்ணிக்கிறாங்க. ஒரு சர்க்கரைனா இந்த அளவு இருந்தால் தான் சரி, இல்லைன்னா நான் ஒரு சர்க்கரை நோயாளி என்று அவர்களே அவர்களுக்கு முத்திரை குத்திக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு தான் காரணம் முக்கியமாக. அப்படி தான் என்னோடய பார்வை. இதில் ஆமாம், நீங்கள் சொல்கிறபடி முன்னர் எங்கேயாவது நிகழ்வுகளில் சந்தித்தாங்கன்னா எனக்கு அதாவது மதுமேக நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது இருக்குன்னொன்னே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இது பணக்கார வியாதி, வீட்டை விட்டு வெளியில் வராத, இருந்து குணப்படுத்திக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி இது சாதாரணம். இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா, எனக்கு சுகர்லாம் இல்லைப்பா அப்படின்னா, நீ செக் பண்ணியிருக்க மாட்ட, நீ போய் செக் பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி. எனக்கு சுகர், உனக்குமா? எனக்கும் தான் சுகர். இது அதாவது ஒரு இந்த சமூகமே எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இந்த ஃபேட்டி லிவர்ன்றதே சாதாரணமாக சொல்கிறபடியே ஆயிடுச்சு. அந்த கல்லீரலுடைய பாதிப்பையே இதை ஏற்றுக்கிட்டு அதை ஒரு சாதாரணமாக பேசிக்கிறாங்க. எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1, எனக்கு 2பா, எனக்கு 3பா அப்படின்னு. அடிப்படை ராஜ உறுப்பையே நம்ம கெடுத்துட்டோமே, இந்த அளவுக்கு நம்ம கெடுத்து வச்சுருக்கோமேன்ற ஒரு உடல் மேல் ஒரு பொறுப்பும் அந்த உடலை பற்றியான ஒரு இதுவே இல்லாமல் இப்படி சொல்லிக்கக்கூடிய ஒரு சமூக நிலையில் மனிதர்கள் இன்றைக்கி இருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறதுனே தெரியல, அப்படி இருக்காங்க. அதுபோல் நீங்கள் சொல்கிறது போல் அப்போ அப்படி இருந்தது. இன்றைக்கி எல்லோருமே அந்த ஒரு கருவி எங்கே பார்த்து அந்த கருவி ரொம்ப சுலபமாக வாங்க முடியும், நம்மளால் எளிமையாக வாங்கிக்க முடியுது. அப்படி நிறுவனங்கள் கொண்டாந்து விதைக்கிறாங்க. விதைச்சி நம்மளே 40 வயசு ஆயிடுச்சு, நமக்கு ஏதாவது சோதனை பண்ணிக்கணும், ஒரு கருவியில் சோதனை பண்ணி நான் ஆரோக்கியமாக இருக்கேனா இல்லையான்னு ஒரு கருவி சொல்லணும். அந்த நிலைக்கு ஆட்பட்ட மனித கூட்டத்தை எதனாலும் குணப்படுத்த முடியாது, இறைவனே வந்தாலும் குணப்படுத்த முடியாதுன்ற நிலைக்கு இன்றைக்கி கடவுளே வந்து சொன்னாலும் உனக்கு சர்க்கரை இல்லைன்னா நான் போய் லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ற நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த இதுதான் காரணம். இதுதான் எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. தெரிந்தும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற நிலைக்கு இன்றைக்கி மனிதர்களுடைய மனநிலை இருக்குது. மருந்துகள் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் உணவு முறையால் மட்டுமே இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா? மருந்துகள் எடுத்துக்காமல், ஏன் மருந்துகளை தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, யாருக்காவது ஒருத்தரை கொண்டு வந்து காமிங்க, நான் சர்க்கரைக்கு மாத்திரை மருந்து போட்டு என்னை முழுமையாக நான் குணமாகிட்டேன், இன்சுலின் போட்டு குணமாகிட்டேன்னு சொல்லணும். நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கின்றதெல்லாம் குணமடைகிறது கிடையாது. அது குணமடைகின்ற ஒரு பட்டியலில் சேர்க்கவே முடியாது. குணமடைஞ்சிட்டேன்றது எதை வச்சு தெரியும்? திரும்பவும் நீங்கள் அங்கே தானே போவீங்க. அளவுகோல் ஒரு ஒரு உயிருக்கும் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்றத முழுமையாக நம்புதே, ஏற்றுக்குதே, அதுங்க பாட்டுக்கு வாழுதே. நம்ம மட்டும் ஏன் மனிதர்களால் மனிதர்களுக்கு உருவாக்கப்பட்ட சோதனைகளில் போய் சிக்கி அளவுகோலில் இருந்தால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்கமான்னு கண்டுபிடிக்க ஒரு கருவியாவது இங்கே இருக்கா இந்த உலகத்தில்? நமக்கு தான் தெரியும். எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது, என்னால் நல்லா உழைக்க முடியுது, நல்ல மனநிலை, புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறேன், எனக்கு தாகம் எடுக்கிறது, சரியான தாகம் எடுக்கிறது, சரியான பசி எடுக்கிறது, நல்ல தூக்கம், இதானே அளவுகோல். இப்படி மருந்தால் தீர்வு இல்லை, உணவுகளால் மட்டும்தான். உணவுகளால்னா என்ன? பொருந்தக்கூடிய உணவு, பொருந்தும் வேலைகள், பசி எடுத்து பொருந்தும் வேலைன்னா என்ன? நல்லா பசிக்கணும், பசி எடுத்து சாப்பிடணும். இந்த பசியே இல்லாமல் இன்றைக்குள்ள சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது? பள்ளியில் தொடங்கி அலுவலகம் வரைக்கும் 12:30 மணிக்கு லன்ச் டைம் அப்படின்னா உனக்கு பசிக்குதோ இல்லையோ நீ சாப்பிட்டாகணும்.
அதுக்கு முன்னாடி பசித்தாலும் நீ சாப்பிட முடியாது, 12:30க்கு தான் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பசிக்குதா இல்லையா அப்படின்றத உணர்ந்து பசி எடுக்க விடணும். காமவயப்படும் போது தானே கலவியில் ஈடுபடுறோம், அதுபோல் பசி எடுக்கும்போது தானே சாப்பிட்ணும். அப்போ பசி எடுத்து உண், அதுதான் திருக்குறளே சொன்னது. என்ன மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்போவே சொல்லிட்டு போயாச்சு, எந்த மருத்துவமும் உனக்கு தேவையில்லை. பசித்தது செரித்த பின், உண்டது செரித்த பின் பசி அறிந்து உண், அதுவே போதும். உனக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லைன்றத என்றோ பல 1000 வருடங்களுக்கு முன்னரே சொல்லப்பட்டது. அதெல்லாம் மனப்பாடமாக படித்து ஒப்பிச்சு மார்க் வாங்கிடுவோம். ஆனால் கடைப்பிடிக்க மாட்டோம் என்பவர்களை என்ன செய்வது? இதுதான் அடிப்படை. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன சார்? சர்க்கரையின் அளவை மட்டுமே குறைக்கப் போகிறதா, இல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைக்கப் போகிறதா? குழுவின் நோக்கம் என்ன? என்னை நாடி இறைவனால் இணைக்கப்படும் மனிதர்களுக்கு அவர்கள் நிலையிலிருந்து உடல் மனம் சார்ந்த பிறழ்ச்சி நலக்குறைபாடுகளை நான் உணர்ந்த உணர்த்தல்கள் மூலியமாக அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல்களை வழங்குவது தான் என்னோட நோக்கம், என்னுடைய போக்கு இதுதான். இதில் என்னுடைய தொடர்பு மூலியமாக என்னை அனுபவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை நம்ம வழங்குகிறோம். இதுதான் நோக்கம். இதை குணப்படுத்துவது, குணமடைதல் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இது கட்டுக்குள் வைப்பது அப்படிங்கிற வார்த்தையே இங்கே நினைக்கவே கூடாதுங்கிறது தான் நான் என்னுடைய சொல். அப்போ கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், இருக்கணும். அப்போ இருந்துக்கிட்டே தானே இருக்கும். இந்த இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்கிறத அளவுகோல் வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டு அதிலே உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். உங்களை உணருங்கள். இதுதான் உணர்வு. நல்ல தூக்கம், நல்ல பசி, நல்ல மனநிலை, இதுதானே ஆரோக்கியம். இதை உணர்ந்து பயணிக்கிறது தானே. ஆமாம், அதில் இன்னொன்று அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்வியல் ஒழுங்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நம்ம எல்லா குழுக்களும் நம்மளுடைய ஆராயோக மையத்தோட குழுக்களில் அது மிக மிக அடிப்படை. முதல் இதுவே அதுதான், வாழ்வியல் ஒழுங்குகள். வாழ்வியல் ஒழுங்குகள்னால் என்ன? நான் ஒழுக்கங்கள் சொல்லலை, ஒழுங்குகள் அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன? அதிகாலையில் எழுந்திரிக்கணும், குளிர்ந்த நீரில் குளிக்கணும், உடல் இயக்கத்துக்கு கண்டிப்பாக உழைப்பு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உடற்பயிற்சி தேவையில்லை. உடல் உழைப்பு இல்லைன்னா உடற்பயிற்சி நிச்சயமாக செய்யணும். அதை செய்கிறோம். அதன் பிறகு உணவு ஒழுங்குகளில் கொண்டு வரோம். இரவு தூக்கம், நல்ல மனநிலைக்கு உண்டான வழிகாட்டுதல், இதெல்லாம் தானே கொடுக்குறோம். அப்போது வாழ்வியல் ஒழுங்குகளும் இதில் நம்ம வாழ்வியலே மாற்றுதா அப்படின்னா ஆமாம், அவர்களுக்கு அந்த ஒழுங்குகள் என்பது அவர்கள் உணராத வகையில் வாழ்ந்திருந்தால் இதுவரை அவர்களுக்கு அது ஏற்பட்டிருக்கு. அந்த ஒழுங்குகளை நம்ம உணர்த்தி அவங்களுக்கு வழிகாட்டுறோம். அப்போ வாழ்வியல் முறையிலையும் சில மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் என்ன அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி அதையும் நம்ம வழிநடத்தி அவங்கள அதில் மேன்மை உற செய்கிறோம். இதுதான். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழங்கள், கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன் போன்ற இயற்கை இனிப்பு வகைகளை எடுத்துக்கொள்ளலாமா? முதல்ல இந்த சர்க்கரை நோயாளிகள் அப்படின்றதே சொல்லக்கூடாது. சர்க்கரைன்றது நோயே இல்லைன்னும் போது அப்புறம் எப்படி நோயாளிகள் ஆவாங்க? சர்க்கரை சீர்நிலைக்கேடு, அதாவது சீராக இல்லை. சீர்னா என்ன? ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது தான் சீர்நிலை. சமநிலைன்ற ஒன்று படைப்பிலே இல்லை. இங்கே எப்போவுமே நீங்கள் போய் அப்பப்போ கருவி வச்சு நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கும்போதெல்லாம் மருத்துவ நிறுவனங்கள் சொன்ன அளவுகோலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை ஒழுங்கு பண்ணுறீங்களா இல்லை அந்த கருவியை ஒழுங்கு பண்ணுறீங்களான்றது தெரியல.
ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது தான் சீர்நிலை. உயிருள்ள உடல் ஏற்ற இறக்கத்தோடு தான் செயல்படும். அது பேர் தான் இயல்பு, இயற்கை, ஒழுங்கு எல்லாமே. எப்போவுமே சம அளவில் இருக்கணும்னா அது சவமாக தான் இருக்கணும். சவத்துக்கு தான் எப்போ சோதனை பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இது நோய் அல்ல, இவர்கள் நோயாளிகளும் அல்ல. உடலில் செரிமான சீர்நிலையின்மையால் சீர்நிலைக்கேடு அதிகமாக இயல்பை விட அதிகமாகவோ இயல்பை விட குறைவாகவோ செல்லும்போது தான் உடலில் இடர்பாடுகள் ஏற்படுது. இது நோய் இல்லை. அதனால் நோயாளிகள் அப்படின்றத அவங்கள சொல்லவே கூடாது. அதுபோல் இயற்கை சுவையூட்டிகள் நீங்கள் சொன்ன கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேன் எல்லாமே சாப்பிட்லாம். சர்க்கரை சீர்நிலைக்கேடு உள்ளவங்க சாப்பிடக்கூடாதது என்னென்னா மருந்து மாத்திரைகள் மட்டும்தான். மற்ற அனைத்துமே உடல் உழைப்போட செரிமானத்தை சீர் செய்து கொண்டு அனைத்துமே சாப்பிட்லாம். செரிமானத்தை சீராக வச்சுருந்தோன்னா, அதான் பசியறிந்து உண்டு சாப்பிட்ட உணவு செரித்த பின் அடுத்த உணவை எடுக்கிறவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. எது சாப்பிட்டாலும்னா என்ன? உணவு, பொருந்தக்கூடிய உணவுகள், இதெல்லாம் இயற்கை உணவுகள் தானே. இது எப்படி ஒருத்தனுக்கு நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் பாதுகாப்புன்னு பல வருடங்களாக எந்த தைரியத்தில் போடுறீங்க? இதுக்கெல்லாம் பெரிய தைரியம் வேணும். ஆனால் இயற்கையாக இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு அச்சம். இது என்னன்னு சொல்கிறது? இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது இந்த இயற்கை சுவையூட்டிகளை எடுத்தால் சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சி போயிடும். லோ சுகர் அப்படிம்பாங்க. அதனால தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நீங்கள் மருந்து மாத்திரைகளை நிறுத்திட்டு இதை எடுத்துக்கோங்க, அப்போ ஒன்றும் பண்ணாது. இப்படி தானே வழிகாட்டுறோம் நம்ம. அதுக்கு யாருக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? இல்லையே. இதை கேட்குறவங்களுக்குள்ள பின்னாடி ஒன்று ஓடிட்டே இருக்கும். இவங்களாம் நல்லா பேசுவாங்க, அனுபவிக்க போகிறது நாங்கள் தானே அப்படின்ற ஒன்று உள்ளே ஓடிட்டே தான் இருக்கும். அது நமக்கும் தெரியும். தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதை சொன்னாலுமே நம்பிக்கை வராது. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, இவர்களை குணப்படுத்துவது, அதாவது இந்த வழிகாட்டுதல் மூலியமாக உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நலக்குறைபாடுகள் அனைத்தையும் ஆரா யோகா மையத்தின் மகத்துவ முறைகளை கடைபிடித்து உடலில் உள்ள அனைத்து சீர்நிலைகேடுகளையும் சீர்நிலைப்படுத்தி கொள்ளலாம், குணப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு சில மனிதர்களை குணப்படுத்தவே முடியாது. அந்த மனிதர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தன்னை நம்பாதவர்கள் தான், தன் உடலை நம்பாதவர்கள் தான். அப்படி இயற்கையான உணவுகள் அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்ட உணவுகள் எப்பொழுதுமே பொருந்தும் உணவு மனிதர்களுக்கு. அதாவது எல்லா உயிர்களுக்கும். ஒரு பாம்புக்கு பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடுமா? சாப்பிடாதில்ல. பிஸ்கட்டுக்கு நாய்க்கு கொடுக்கலாம். பாம்புக்கு என்ன கொடுக்கணும்? பிற உயிரினங்கள், எலி, அது மாதிரி அதுக்கு உண்டான உணவுகளை அது சாப்பிடும். பொருந்தும் உணவு அதானே. அதுபோல் மனிதர்களுக்கு உண்டான பொருந்த உணவு எவ்வளவோ உணவுகள் நம்ம சிந்தனையின் உச்சம் சமைச்சு சாப்பிடக்கூடிய அற்புத கலை மனிதர்களுக்கு உண்டு. அதை பசியறிந்து உண்ணணும், அவ்வளோதான். சர்க்கரை குறைபாட்டிற்கு பல வருடங்களாக மருந்து மாத்திரைகளை எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த குழுவில் இணைந்து பயணிக்கலாமா? அப்படி பயணிக்கும் போது இதனுடனே மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? பல வருடங்களாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் தங்களை குணப்படுத்திக்கணும் அப்படின்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த குழுவில் கண்டிப்பான்னு சொல்கிறத விட உறுதியாக அவங்க நிச்சயமாக இணைஞ்சு பயணித்து குணப்படுத்திக்கலாம். இந்த குழுவில் இணையும் போது மருந்து மாத்திரைகளை நிச்சயமாக நிறுத்திட்டு தான், எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் என்று இந்த குழுவில் இணைந்து அவர்களுக்கு உண்டான முதல் வழிகாட்டுதலை அவங்கள துவங்குறாங்களோ. ஏன்னா இந்த குழுக்களில் நம்ம கொடுக்கறது என்ன? அவங்க உடலில் உள்ள அந்த எதிர்ப்பாற்றல், செரிமான மேம்பாடுக்கு உண்டான அடிப்படை முதல் செயல் தான் அவங்களுக்கு முதல்ல கொடுப்போம். அது துவங்குற அன்னைக்கே எல்லா மருந்து மாத்திரைகளும் நிறுத்தலாம். இந்த கேள்வி வரும், இவ்வளோ வருஷமாக நாங்கள் போட்டுட்டு இருந்ததை உடனே சட்டுன்னு நிறுத்தலாமா? ஏன்னா அதையும் விதைச்சி வச்சுருக்காங்க.
இத்தனை நாள் போட்டிருந்தது உங்களை குணப்படுத்தலையே, உங்களை நலிவடைய தானே செஞ்சுருக்கு. அப்போ நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பொருளை ஏன் தொடர்ந்து உடலுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதில் இது என்று இந்த குழுவில் இணைந்து அந்த எதிர்ப்பாற்றலுக்கும் உடலின் ஆற்றலுக்கும் உண்டான வழிகாட்டுதல்களை அவங்க துவங்குறாங்களோ, அந்த குழுவில் இணைஞ்சு நம்ம உடனே அதை கொடுத்து அந்த செயல்பாடை தான் செய்ய சொல்வோம். இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த குழுவில் இணைஞ்சு அவங்க வீட்டிலையே அவங்க குணப்படுத்திக்கலாம். அப்படி தான் வழிகாட்டுதல் நம்ம இது வரைக்கும் வழங்கிட்டுருக்கோம். அப்படி எல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் இந்த குழுவில் பயணிக்கணும். மருந்து மாத்திரைகளோடு சேர்ந்து இந்த குழுவில் பயணிக்க நிச்சயமாக அனுமதி இல்லை. இன்சுலின் போட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த குழுவில் இணைந்து பயணிக்கலாமா? இணைந்த பிறகும் இன்சுலின் சேர்த்து எடுத்துக்கணுமா? இல்லை, அதுதான் நம்ம போன கேள்வியிலே சொன்னோம். மருந்துகள் பொதுவாக இது மாத்திரை, இன்சுலின் அப்படின்றதெல்லாம் தாண்டி மருந்துகள் தானே இதெல்லாம். அதனால் அதான் அதில் சொன்னபடி தான் நிறுத்திட்டு தான் இந்த குழுவில் பயணிக்கணும். ஏன்னா இந்த குழுவில் பயணிக்கும் போது இன்சுலினோ மருந்துகளோ எடுத்தாங்கன்னா அது லோ சுகர் ஆகும். ஏன்னா சீர்நிலைக்கு வந்துடும். சீர்நிலைக்கு ஏற்ற இறக்கங்களோட உடலுடைய இயல்பான தன்மைக்கு உடல் திரும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ புறத்திலிருந்து மருந்துகள், அதாவது நல்லா ஓடுற குதிரைக்கு எதுக்கு சவுக்கடி, நல்லா வேகமாக போயிட்டுருக்கு, அதையே அடித்து வேகமாக இன்னும் விரட்டணும் அப்படின்ற போல். அப்போ இயல்புக்கு திரும்பின ஒரு உடலுக்கு எதற்கு மருந்துகள்? அப்போ அதை மீறி எடுத்தாங்கன்னா உடல் படபடப்பாகும், ரொம்ப சோர்வடைவாங்க, லோ சுகர் ஆகிடும். அதனால தான் சொல்கிறது, இதை நிறுத்திட்டு பண்ணுங்கள். மருத்துவர்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த மருந்து மாத்திரைகள் போடுற சர்க்கரை நோயாளிகள்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதனாலன்னா, மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது இந்த பழங்களை சாப்பிடும்போது உடனே சர்க்கரை ரொம்ப குறைஞ்சிரும், லோ சுகர் ஆகும். அதனால் அவங்களுக்கு படபடப்பும் ஒரு பயமும் அதிகமாயிடும். அதனால தான் அவங்க எடுக்கும். நீங்கள் மருந்து மாத்திரை இல்லாதப்போ அதெல்லாம் சாப்பிட்லாம். இந்த குழுக்கள்லேயே பழங்கள் தான் வரும், அப்படி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அதெல்லாம் நிறுத்திட்டு தான் நம்ம இதில் பயணிக்க சொல்கிறோம். அதனால் எந்த மருந்தாக இருந்தாலும் நிறுத்திவிட்டு தான் இந்த குழுவில் பயணிக்கணும். இந்த குழுவில் இணைந்து பயணிக்கும் போது சர்க்கரை நோயால் ஏற்படுகிற இந்த பாத எரிச்சல், பாத குத்தல், பாதத்தில் உணர்வு இல்லாமல் மரத்து போகிறது, தூக்கமின்மை, உடல் படபடப்பு, சோர்வு, இவை அனைத்தும் சரியாகுமா? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சர்க்கரை நோயினால் அப்படிங்கிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன இந்த உடலில் ஏற்படக்கூடிய சிம்டம், இந்த அசௌகரியங்கள் உடலில் ஏற்படுது இல்லையா, இது அனைத்துமே சர்க்கரையால் ஏற்படுறதே கிடையாது. எடுத்துக்கொள்ளும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் தான் இது அனைத்துமே. ஒரு சர்க்கரை ஏற்பட்டவருக்கு இன்னும் மோசமான செரிமான சீர்நிலை கேடு உள்ளவங்களுக்கு, அவங்க சர்க்கரைனே இன்னும் அளந்து கண்டுபிடிக்கலன்னு வச்சுப்போம். அதாவது செரிமானமே சரியாக இல்லை, அந்த செரிமானம் சரியில்லைன்றதை கண்டுபிடிக்கும் போது தான் அதுக்கு ஒரு பேர் வைக்கப்படுது, டயபெட்டிக் சர்க்கரை அப்படின்னு. அப்படி அந்த சோதனைக்குள்ளே போகாதவங்களுக்கும் அந்த பாத எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்வியல் தவறுகள் என்னவாக இருக்கும்னா, அவங்க காலையில் சுடுதண்ணியில் குளிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதே போல் சூரிய வெப்பம் அவங்க மேலே படாமையே இருக்கும். அதிகமாக இந்த படுக்கை, அந்த பெட்டில் அதிகமாக படுக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளிக்காதவங்களாம் இருப்பாங்க. முக்கியமாக இவர்கள் எல்லோருக்குமே இந்த நரம்பு தளர்ச்சி, அதாவது நியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோ அஃபெக்ட் ஆகும். இது ரொம்ப மோசமாக சர்க்கரைக்கு மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு நரம்பு பாதிப்புகள் ஏற்படும் போது தான் இந்த பாத எரிச்சல், நீங்கள் சொல்கிற உடல் அசௌகரியங்கள் அனைத்துமே ஏற்படுறது
எடுத்துக்கொள்ளும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்க விளைவுகள், அதனால் வரக்கூடியது. சர்க்கரையால் ஒரு காலம் ஒருவருக்கும் இப்படிப்பட்ட அசௌகரியங்கள் உடலில் ஏற்படாது. என்று மருந்து மாத்திரைகளை துவங்கி ஆரம்பிக்கிறாங்களோ அதன் பிறகு தான் இந்த அசௌகரியங்கள் அவங்க உடலில் ஏற்படுது. இதற்கு காரணம் மருந்துகளே. சர்க்கரை சீர்நிலையின்மை பற்றிய புரிதலுக்கான கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றி வேதா சார். இந்த உரையாடலை செவிமடுப்போர் உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கும் சர்க்கரை சீர்நிலை கேட்டை சீர் செய்து கொள்ள விருப்பம் உள்ளோர் இக்குழுவில் இணைய விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு இணையலாம். மேலும் இக்குழு பற்றியான விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. நன்றி.